எல்லாரும் தீபாவளிக்கு அதிரசம் முறுக்குன்னு சுட்டுட்டு இருந்தா எங்க வீட்டில் மட்டும் என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டாருன்னு நேந்திர சிப்ஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அவருக்கே ஒரு டவுட் வந்து என் மாமியார் கிட்ட கேள்வி வேற கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. அதான் கேரளா பண்டிகை அந்த மாதிரி இது பலகாரம். என்னடா அப்ப என்ன பண்ணலாம், பிறந்த நாள் நீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என் மாமியார் அதிரசம் முறுக்கலாம் சுடலான்னு எல்லா ப்ரீ பிளானும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் வாழைக்காய் சீவிர சீவல்லாம் கம்மி ரேட்டில் போட்டாங்க. அதை பஜ்ஜி போடலான்னு வாங்கிட்டு அது வந்ததும் அதை பார்த்த உடனே இவருக்கு சிப்ஸ் போடலான்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. எப்படிலாம் யோசிக்கிறாரு பாருங்க. இப்படி தான் இந்த தீபாவளிக்கு சிப்ஸ் செய்கிற ஐடியாவே வந்தது. சரி, ஓகே, சிப்ஸ் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணால் என் ஹஸ்பண்ட் எனக்கு தான் இதில் வேலை அதிகம்னு சொல்ல, என் மாமியார் இதில் உனக்கு மட்டும் வேலை இல்லை, மார்னிங்கே கோயம்பேடு போய் 3 பேர் காய் வாங்கிட்டு வந்தாங்க, முக்கியமாக எங்கள் வீட்டு குட்டி வாளும் வாங்க போனான்னு சொல்லிட்டு க்யூட்டான ஆர்கியூமெண்ட்டோட சிப்ஸ் செய்கிற ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. நேந்திரக்காயை அழகாக கத்தியில் லைட்டாக கீரல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பீல் பண்ணும்போது வர சவுண்டும், அதை பீல் பண்ணி முடித்ததும் தண்ணியில் போடுற சவுண்டும் கேட்கறதுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஒரு வழியாக என் ஹஸ்பண்டோட ஆசை ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு நேந்திரக்காய் பாதி மட்டும் பீல் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்கலான்னு சிப்ஸ் செய்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு 4 டீஸ்பூன் உப்பும் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் எங்களுக்கு சுத்தமாக அதோட ரேஷியோலாம் எதுவுமே தெரியாது. நாங்களே யூடியூபை ரெஃபர் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றுனா அதோட ஸ்மெல்லே எல்லாரும் கவர் பண்ணிடும் போல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. எண்ணெய் காயறதுக்குள்ளே ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தொப்பையை இழுத்து உள்ளே தள்ளிட்டாரு. அதெல்லாம் நாங்கள் பார்த்து கலாய்ச்சி சிரிச்சுட்டே இருந்தோம். அதுக்குள்ளே எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் சிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணோம். காயை சீவலில் வச்சு சீவி விடும்போது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. உடனே எனக்கு ஆர்வம் தாங்காமல் நானும் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டு வாங்கி நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் கையை கடாய் பக்கத்தில் ரொம்ப கிட்ட வச்சு சீவனதுனால ஹீட்டாக இருந்தது. அது பொரியறது பார்க்க நல்லா இருந்தது. உப்பு மஞ்சளும் கரைச்சி வச்ச தண்ணியை எடுத்து லைட்டாக என் ஹஸ்பண்ட் அதில் ஊற்றுனாரு. ஆனால் நானும் என் மாமியாரும் அதுக்குள்ளே ஒரு ஃபன் பண்ணிட்டோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா உப்பு மஞ்சள் கரைச்சி வச்ச எல்லா தண்ணியும் எடுத்து ஊற்றணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அதை கேட்டு என் ஹஸ்பண்ட் செம்மையாக ஷாக் ஆகிட்டாரு. இவங்கள வச்சு சமையல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போலன்னு நினச்சாரு. அப்புறம் தண்ணியை ஊற்றும்போது செம்மையாக பட்டாசு வெடிக்கிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்டது. அதனால் ஒரு தீபாவளி விஷயம் நடுவில் சொல்லிட்டோம். அந்த சவுண்டை நீங்களே கேளுங்க. சிப்ஸ் நல்லா மொறுன்னு வந்ததும் அதை எண்ணெயிலேருந்து எடுத்து வேற ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சாம்பிளுக்காக 2 நேந்திரக்காய் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவே சூப்பராக வந்தது. ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவர் என்னோட அத்தை வந்தாங்கன்னு அவங்கள விசிட் பண்ண போயிட்டாரு. அத்தை வரும்போதே அவங்கள சிப்ஸ் கொடுத்து தான் நாங்கள் வெல்கம் பண்ணோம். பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே சிப்ஸ் சாப்பிட்டு ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் ஒரு 25 காய் கிட்ட வாங்கிட்டு வந்தோம். அது 150 ரூபீஸ் தான் ஆச்சு. பட் 2 தூக்கு ஃபுல்லாக வந்தது. அன்னைக்கு ஃபுல்லாக செம்ம ஃபன்னோட சிப்ஸ் தீபாவளியை நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். தேங்க்யூ, பாய்.